பிரம்மாவுக்கே படைப்பின் ரகசியம் தெரியாமல் போனது என்றால் அந்த ரகசியம் என்ன? உலகங்களை படைக்க வேண்டும் என்று நினைத்த பிரம்மதேவருக்கு எப்படி படைப்பை உருவாக்குவது என்ற ஞானம் தெரியவில்லை. அப்போது நீரிலிருந்து ஒரு குரல் கேட்டது. தப தப. சுற்றிலும் பார்த்தார். யாரும் இல்லை. அந்த வார்த்தையை பகவானின் கட்டளையாக ஏற்றுக்கொண்ட பிரம்மதேவர் 1000 தேவ வருடங்கள் கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு வைகுண்ட தரிசனத்தை அருளினார். அங்கே லக்ஷ்மி தேவியுடன் வீற்றிருந்த ஸ்ரீஹரியை பார்த்த பிரம்மதேவர் பக்தியுடன் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அப்போது பகவான் கூறினார், பிரம்மா, தவமே என்னுடைய சக்தி. இந்த பிரபஞ்சத்தை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அந்த சக்தியால்தான். மேலும் அவர் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னார். படைப்புக்கு முன்பும் நான் இருந்தேன், படைப்புக்கு பிறகும் நானே, பிரளயத்திற்கு பிறகும் நானே இருப்பேன். இந்த ஞானத்தை பெற்ற பிரம்மதேவர் அகங்காரமின்றி பகவானின் கட்டளையை ஏற்று மீண்டும் உலகை படைக்கத் தொடங்கினார். இதுதான் பிரம்மாவின் தபசின் மகிமை. இத்தகைய புராண கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.